இன்றைக்கி சண்டே காலையில் நிறைய வேலை வேறு இருக்கும். வேறு என்ன எடுத்துகிட்டு வந்து சமைக்க சொல்கிறான்னு வேறு தெரியல. அம்மா எனக்கு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் வேணும். அம்மா எனக்கு மட்டன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை வேணும் பார்த்துக்கோங்க. இப்போ தான் சொன்னேன் சண்டேனா நிறைய வேலை இருக்கணும். இல்லை நீங்கள் என்னென்னா ஆளுக்கு ஒன்று கேட்குறீங்க. பார்ப்போம். என்ன பட்டு காலையிலே பிள்ளைகளை திட்டிகிட்டு இருக்கிற, ஞாயிற்றுக்கிழமை தானே ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியாக இருக்கட்டும் விடு. நான் ஒன்றும் நம்ம பிள்ளைங்களை திட்டலைங்க. நீங்களே உங்கள் பிள்ளைங்களை என்னென்னு கேளுங்க. அப்பா வேறு ஒன்றும் இல்லைப்பா, நான் மட்டன் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை இன்றைக்கி வேணும்னு சொன்னேன்ப்பா. அப்போ எனக்கு சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன். என்னது ஆளுக்கு ஒன்று கேட்குறாங்க? ஓ அப்படியா, சரிம்மா சரி விடுங்க பார்க்கலாம். ஆசைப்பட்டு 2 பேரும் கேட்குறீங்க, வாங்கி சமைச்சிட்டா சரிதான். ஏம்மா பாட்டு இந்த கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், பார்த்தேன் நான் சீக்கிரம் செய்ய பசிக்கும் வேறு. நீங்கள் எதோ பிள்ளைங்க ஆசைப்பட்டதுன்னு ஈஸியாக வாங்கி கொடுத்துட்டீங்க. என் பாடம் நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏம்மா என்ன பையன் தான் நாங்கள் இருக்கோம். ஆமாம்மா, நீங்கள் எங்களுக்காக சமைச்சு தரீங்கிறீங்க. நாங்கள் 2 பேரும் உதவி பண்ண மாட்டோமா? நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம்மா. ஆமாடி, ஒரு வழியாக சிக்கன் பிரியாணி சமைச்சாச்சு. என்னது அம்மா பொண்ணு எல்லாம் சேர்ந்து சமைச்சிங்களே, சமைச்சு முடிச்சிட்டிங்களா? பசிக்குது வேறு. செஞ்சுட்டோங்க. நீங்கள் சிக்கன் மட்டன் வாங்கி கொடுத்ததில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சில்லி சிக்கன் செஞ்சுட்டோங்க. ஆனால் அம்மா நான் கேட்ட ஃபிஷ் ஃப்ரை மட்டும் இன்றைக்கி செய்யவே இல்லை. அப்படி இல்லை சீதா, அடுத்த வாரம் எடுத்து உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். அப்பாவுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தானே, எல்லாத்தையும் வாங்கணும்னா செலவு அதிகம் தானே. சரிம்மா, சும்மா உங்களை கலாச்சேன், எனக்கு இதுவே போதுமா. என்னங்க செலவு ரொம்ப அதிகம் ஆயிடுச்சா? அவங்க நினச்சா தான் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை பட்டு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு சமைக்க முடியும். அதான் சரின்னு வாங்கிட்டு வந்துட்டு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடு. மக்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.